Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் டைனோஸ் தாங்க பிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ஆல்பா டைனோஸ் எல்லாத்துமே பிடிச்சாச்சு. ஸோ முக்கியமான ஆல்பா டைனோஸ் எல்லாத்துமே பிடிச்சாச்சு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்குக்காக தான் பிடிச்சி வச்சிருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எக்கு போடுறதுக்காக அந்த டப்பாக்குள்ள போட்டு அடைச்சி வச்சாச்சு. இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா எக் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதில் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு பிடிக்கிற ஒரு சில டைனோஸும் பார்த்தீங்கன்னா நம்ம எக்குக்காக தான் பிடிப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பவர்ஃபுல்லாக மாறிச்சுன்னு வச்சுங்களா, அதெல்லாம் பாஸ்பைட் யூஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்கிட்ட வந்து இப்போதைக்கு எத்தனை பிரைமு கிபிள் இருக்கு? இப்போ சமனரில் மட்டும் ஒரே ஒரு கிபிள் இருக்கா? ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம செஞ்சுக்கலாம். ஏதாச்சும் ஒரு டைனோ நம்ம நாக் பண்ணுவோன்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு அது என்ன கிபிள்னு பார்த்துட்டு அந்த டைமில் வந்து செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாலே ஊறப்பட்ட கிபிள் வந்து என்கிட்ட கிடக்குது சும்மாவே. ஸோ அதே மாதிரி வந்து பேசிக்கு அது மாதிரி நிறைய கிபிள் வேஸ்ட்டாக போதா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டைனோ நாக் பண்ணுறோமோ அந்தந்த டைமில் வந்து நம்ம டெலிபோர்ட்டர் வச்சு அதுக்கப்புறமேட்டு கிபிள் கொடுத்து நம்ம வந்து டைம் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? சரி கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்பிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த பக்கமாக போகிறது? சரி, ஓகே, ஏதோ ஒரு பக்கம் போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் பண்ணணும்னு நினச்சேங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஹனி கலெக்ட் பண்ணோம். ஸோ ஹனி கலெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரடி வேணும். ஏர் பியர். ஓகே, கரடி எடுத்துக்கிறேன். இதில் தானே வருது, இதில் செய்யணும். ஓகே, இது நம்ம வந்து செய்யணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 ரேர் ஃப்ளவரு, அப்புறம் ஜெயிண்ட் ஹனி பீயோடது மொத்தம் 50 தேவைப்படுது. டார்ச் ஃபைபர் ஆல்ரெடி நம்மள்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயமா நம்ம வந்து இதை நம்ம ரெடி பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதை ரெடி பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹனி எடுக்க கிளம்பிடுவோம். ஹனி வந்து எந்த இடத்துல இருக்கும்? ஃபஸ்ட்டு நம்மளோட பழைய பேஸ் கிட்ட போயிடுவோமா? பழைய பேஸு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹனி கொஞ்சம் நிறைய இருக்கும். நம்ம போய்ட்டு கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 100 ஹனி கலெக்ட் பண்ணாலே போதும். மற்றதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் செஞ்சு வச்சு. ஏன்னா நம்ம அல்டிமேட் கிபிள் செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெஜிடபிள் கேக் கேட்குது. ஓகேவா? வெஜிடபிள் கேக் செய்யறதுக்கு நம்மளுக்கு ஹனி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ ஹனியை எடுத்து முடிச்சிட்ட உடனே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரேர் ஃப்ளவர் வந்து கலெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ராக்னராக் மேப்பில் ரேர் ஃப்ளவர் கொஞ்சம் ஈஸியாகவே கிடைக்கும். அதில் எந்த இஷ்யூ பிரச்சனையும் கிடையாது. 4 தலை ஷார்க் இந்த இடத்துல சூப்பராக வந்து சுற்றிட்டு இருக்குது. இதுவே வந்து வேறு ஏதாவது வேரியண்ட்டில் கிடச்சுன்னா நல்லாயிருக்கும். இதில் சுற்றிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் டைப் நிறைய பிடிக்க ட்ரை பண்ணலாங்க. ஓகேவா? ஸோ வாட்டர் டைப் பிடிச்சி பெருசாக எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ மேபி இதில் பாசஸ் ஏதாவது வாட்டர் பாஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பிரைம் விண்டு. ஓகே, ஐ திங்க் இந்த ராப்டர் நம்மளுக்கு தேவைப்படும். அடா பவி, எப்படி கரெக்டாக அடிக்கிறானுங்க? நம்ம அடிக்கும் போது இந்த அளவுலாம் கரெக்டாக அடிக்க முடியாது. இந்த ராப்டர் நம்மளுக்கு தேவைப்படுங்க. ஏன்னா இது ஃபீமேல் வெர்ஷன் தானே. ஸோ இதோட எக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படும். அடிச்சான் அடிச்சான் அடிச்சான். மாட்டிக்கோ. மாட்டிக்கிச்சா? வாங்கி கஷ்டத்து போயிடுவோம். என்னடா சூப்பர், ஒரே அடியில் மயங்கிட்டான். எலமெண்டல் கிபிள் தானே. செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாமா? நைட் வேறு ஆக போகுது. சரி, ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, செஞ்சு எடுத்துன்னு வந்துடலாம். ப்ரைம் எலமெண்டல் கிபிள் ஒன்றே ஒன்று போதுமா? 2 செஞ்சு வச்சுப்போம். ஓகே, வந்தாச்சு. இந்த ராப்டர் எங்கே இருக்குது? என்ன உடனே இவ்வளோ இருட்டாயிடுச்சு? பார்க்குறதுக்கு சல்ஃபர் மாதிரி இருக்குது பாருங்களேன் இந்த கிபிள். ஓகே, டக்கன் டைமாக பார்ப்போம். ஐ திங்க் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முட்டை போகிறதுக்கு தான் தேவைப்படும். சண்டைக்கெல்லாம் இது அந்த அளவுக்கு அப்பா டக்கர்லாம் கிடையாது. அப்டேட். ஓகே, அப்டேட் டைம் ஆகிடுச்சு. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட சம்மனர்லேயும் எலமெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட டைனோ இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 9 வேரியண்ட் ஆஃப் டைனோஸ் வந்து நம்ம பிடிக்கணும். ஸோ அதெல்லாம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அல்டிமேட் பக்கம் போயிடலாம். அல்டிமேட் பக்கம்லாம் போகணும்னு வச்சுங்களா, சும்மா வேற மாதிரி டைனோஸ்லாம் அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எங்கேயாச்சும் ஹனியை கண்டுபிடிக்கணும் கேஸ் நான். ஓகே, ஒன்றே ஒன்று இருக்குது. இந்த கீழே ஒன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுப்போம். வேறு அட்டாக் பண்ண வருவானோ? அட்டாக் பண்ண வந்தால் பிரச்சனை தான். எட்ட மாட்டேங்குதே. நான் எட்டி அடிக்கும்னு நினச்சேன், பட் ஆனால் எட்ட மாட்டேங்குது. மேலே ஏற மாட்டேங்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது? மேலே ஏறிச்சுன்னா கூட ஓரளவுக்கு ஈஸியாக எடுத்துடலாம். ரொம்ப ஹைட்டில் வச்சுருக்கானுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? கையில் எடுத்தால் வெறும் 5 தான் கிடைக்கும். வேலைக்கு அவ்வளோ இருங்க, காமா போட்டுக்கிறேன். மேலே ஏறத்துக்கு ஏதாவது வழி இருக்கா? இது மேலே ஏறிடுச்சுன்னா எடுத்துருங்க இருங்க. அப்படின்னா இவனையே டேரெக்டாக மேலேயே ஏற்றிடுவோம். என்ன பண்ணலாம்? இதுக்கு மேலே திக்கு ஸ்பான் அவுட்.
ஓகே நைஸ். என்னடா சுத்தம் ரைடு எடுக்க முடியல கைஸ். ஆடா என்னடா இது ஒன்று வித்தியாசமாக இருக்குது. சரி அப்போ இந்த இடம் வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். வேறு எங்கேயாச்சும் போயிட்டு தான் ஹனி எடுக்க ட்ரை பண்ணோம். இந்த இடத்துல கீழே ஒன்று பார்த்தனே, இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கேயும் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ரொம்ப ஹைட்டில் இருக்கு. நல்ல விஷயம், என்ன அடிச்சா அந்த பவர் இருக்கு. வாங்கி போ. ஆல்ஃபா நைட் மேரா போகி மேன். ஓகே யாரா அவனுங்க? இப்போதான்டா ஒருத்தவனை அடிச்சு காலி பண்ண. சம்பவம் பண்ண எவன் தெரில. போடு வேற லெவலு. சேர்த்து போடா. இப்போ மட்டும் என்கிட்ட ரேர் ஃப்ளவர் இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், அந்த இதுவை பிடிச்சிடலாம். எனக்கு ரேர் ஃப்ளவர் வேணுங்க. இதுவாக ஸ்பான் பண்ணி விட்டுக்கினே போகுது. இருங்க நான் போயிட்டு ரேர் ஃப்ளவர் எடுத்துட்டு வந்துடுறேன். என் க்ரீன் ஹவுஸ் பக்கத்தில் இருக்கும். க்ரீன் ஹவுஸ் அதுன்னு ஒரு ரேர் ஃப்ளவர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் போதும். ஸோ மறுபடியும் ரிட்டர்ன் அந்த இடத்துக்கு போயிடலாம். ஸோ அந்த ஹனி போகாமல் இருந்தால் சரி. நான் வரும்போதே நான் என்ன பண்ணியிருக்கணும், ரேர் ஃப்ளவர் கொஞ்சோண்டு கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். தலைவருக்கு அவனுக்கே தெரியாமல் போயிட்டு கொடுத்துட்டு டைம் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். செத்து போச்சு. மொத்தமாக காலியா? ஆடுறான் சும்மா சும்மா அடிக்கிறவன். போச்சு விண்ட ஹங்கி கதையை முடிச்சு விட்டான். இங்கே சுற்றுது பாருங்க. ஐ திங்க் நான் நினைக்கிறேன் இதில் இருக்க ஹனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாக் அவுட் பண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க அதையே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னோட லூட்டை நான் எடுத்துக்கிறேன். ஓகே என் லூட்டை எடுத்தாச்சு. தலைவன் மாற்றானான்னு பார்ப்போம். ஏய் இறா அடிக்காதரா. அப்படி இல்லை வேற எங்கேயாச்சும் என் லூட்டை ரெக்கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ இங்கே வரணும்னு நினைக்கிறேன். அவனை செக் எப்படி பிடிக்கிறதுனே தெரில எனக்கு. என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக துரத்துற? போச்சு. அடிச்சிட்டான்டா. இல்லை டேமேஜ்லாம் விழுது கேஸ் எனக்கு. இப்போ நான் இந்த இடம் வேணாம், மறுபடியும் வரேன். இங்கேயா போச்சு? ஓகே ஐ திங்க் அவனை நாக் பண்ணி தான் கேஸ் பிடிக்கணும். நான் என்ன நினச்சேனா தலைவனை ஆடப்பாவி. ஒரே இரவில் பைப்பில் மாட்டிக்கிச்சுன்னா நல்லாயிருக்கும். அவனை நாக்கவும் பண்ண முடியல கைஸ். போச்சு. நாக் பண்ணிட்டா. சூப்பரு. யாருக்கிட்ட ஆல்ஃபா எத்ரியல் கிபிளா இவனுக்கு பிடிச்சிடும் கேஸ் ஃபைனலாக. அவனுக்கு ஏன் டேமேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கு. ஓகே செத்துற போகிறான். பக்கத்தில் இருந்தால் அவனுக்கு டேமேஜ் அதிகமாக விழுதா? சரி கேஸ் நான் வீட்டுக்கு போயிட்டு கிபிள் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு குயின் பீயை பிடிக்க போகிறேன். ஆனால் இது வந்து அணியெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். நல்லா சேம் ஆயிடுச்சு ஆனால் பார்த்தேன். ஓகே ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹனி பீயை பிடிச்சிட்டேன். இது மேலே எப்படி ஏறி பறக்கிறது பாருங்களா. இது மேலேயே நம்ம ஆள் பறக்கிறான். எறும்பில் பறக்கிற மாதிரி தான் இருக்குது. இதோட பவர் என்னது? ஏதோ வெடிக்குது.
என்னது கிறிஸ்டலா? ரிசோர்ஸ் ப்ரைம் ரேம்பேஜ். எனக்கு தெரிஞ்சு நான் ஹனி கலெக்ட் பண்ணுறது இப்படி கையில் தான் கலெக்ட் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறேன். இல்லைனா ரொம்ப கஷ்டம். கேதர்னு காட்டுதா? செத்து விளையாட வேண்டியதான் இப்போ. கடையில் அடிச்சுன்னு வச்சுக்கலாம். ஹனி கலெக்ட் ஆகிருக்கணும், பட் ஆனால் ஆகலை. ஓடு 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 ஓடு. எவ்வளோ கிடச்சிருக்கு? 5 கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு தப்பிச்சா போதும். ஓகே, எஸ்கேப்பு. ஐயோ, ஸ்டோல் துரத்திட்டு வராங்க. என்ன எப்படியும் இப்போ துரத்திட்டு வந்தால் கீழே தான் விழுவான் அவன். ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 ஹனி கலெக்ட் பண்ணிட்டேன். இது பக்கா இல்லை வந்து நான் ஜெயிண்ட் ஹனி பிடிச்சோம்ல, இவனோட பவரா என்னன்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணியே காணும் கைஸ். ராக்னராக் மேப்பில் சுத்தமாக தண்ணியே காணும். இந்த இடம் மேப்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கடல் இது. ஆனால் இப்போ நம்ம இந்த ஜெயிண்ட் ஹனிபியோட பவர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வித்தியாசமாக தெரியுது. இப்போ நார்மல் ஆகிடுச்சு பாருங்க. ஸோ இவனோட பவர் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இருங்க, இப்போ மறுபடியும் இவனை யூஸ் பண்ணி தண்ணிக்குள்ளெல்லாம் போகலாம் மாதிரி அவர் சொல்லியிருந்தானுங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். இவனோட பவர் யூஸ் பண்ணுறேன்னா பாருங்க, தண்ணியே கிடையாது. நான் தண்ணிக்குள்ளே பறந்துட்டுருக்கேன். ஆக்டிவேட்லாம் எடுக்கணும்னு வச்சிங்களா? ஸோ இவனை யூஸ் பண்ணிட்டு எடுக்கலாங்க, சும்மா வேற மாதிரி. வேணாம், மேலே போயிடலாம். நல்லா இருக்கு. நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா அது பக்குன்னு நினச்சேன். கடைசியில் பக்குலாம் கிடையாது, நம்ம ஆளோட பவர். சரி, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு வச்சுங்களேன். ஸோ இவனை உள்ளத்துக்கு போட்டுக்கிட்டு ரேர் ஃப்ளவர் மட்டும் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு போயிடலாம். 250 ரேர் ஃப்ளவர் வேணும் நம்மளுக்கு. ஓகே, இந்த இடத்துல இருக்கு. ஓகே, 6 தான் கிடைக்குதா? இருங்க, கேதரிங் டூலில் அடித்தா நிறைய கிடைக்குமே. இதில் 2 கிடைக்கிது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, அந்த கன்னோட இதில் கொஞ்சம் நிறையவே கிடைக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த ஹனி இது செய்ய முடியும். எங்கே இருக்குது ஹனி? 1 தான் செய்ய முடியும். இல்லை 2 ட்ரை பண்ணிப்பாம்மா. 1 தான் செய்ய முடியும். கரெக்டாக எங்கே வைக்கிறது? இது அப்படி வச்சுருமா? ஓகே, வச்சு விட்டாச்சு. ஸோ இந்த ரேர் ஃப்ளவர் வச்சோம்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சோண்டு ஹனி கலெக்ட் ஆகணும். ஓகே, இது எப்படியே இருக்கட்டும். ஸோ இதை ஹனி கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவோம். இதுவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே இன்றைக்கி டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ அந்த ரேர் ஃப்ளவர் கலெக்ட் பண்ணுறது, அப்புறம் ஹனி கலெக்ட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தலைவலி பிடிச்ச வேலையாகிடுச்சு. ஓகே, ராப்டர் பலி கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைம் ராப்டர் முட்டை போட ஆரம்பிச்சிருவோம். நம்ம கிளம்புவோம். இந்த இதில் ப்ரைமில் ஒருத்தன் இருக்காங்க, ஆம்பரஸ்கார் நைட் மேரு. ஓகே, முதல்ல பிடிக்க வேண்டியதான் இன்னைக்கு. இங்கே பாருங்களேன், ஃபேக் டைட்டன். பிராட்டாவும் டைட்டனும் சேர்ந்த கலவை இது. துபாகர் டைட்டன். இது இப்போ வச்சிருக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது. ஸோ வேறு ஏதாச்சும் இந்த இடத்துல இன்ட்ரெஸ்டிங் கிறிஸ்டலில் பெரியனெக்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ரைனக் நந்தா இருக்கும்ல, ஸோ ரைனக் நந்தா தேடும். இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. ஹே, இங்கே பாருங்க, மீன், ரெக்க வச்ச மீன். ஏங்கப்பா, பீட்டா அன்கண்ட்ரோலபிளா? டார்பர்னா வந்து இவ்வளோண்டு இருக்கு. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஹெல்த் எவ்வளோ இருக்குது? ஹெல்த்து கிட்டத்தட்ட 2 லட்சம் இருக்குது. டார்பர் எவ்வளோண்டு இருக்குது பாருங்களேன் இவனுக்கு. அப்போ இந்த மீனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பீட்டா ரேஜ் தானே, பீட்டாலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அடிக்கவே இல்லை இவன், ஓடுறான். டம்மி பாபாவோ? என்ன கேஸ் இது? நான் பிடிச்சிடலாம் நினச்சா இவன் இப்படி போய் வெடி காமிச்சிட்டு இருக்கான். ஏய், வானத்துலேருந்து ஏதோ போடுறாங்க. முதல்ல வராம பாருங்க. விட்டா நம்ம கதையை முடிச்சு விட்ருவோம் போல இவனுங்களாம். ஏய், தண்ணிக்குள்ளே போவாதரா, தண்ணிக்குள்ளே பிரானெல்லாம் நிறைய இருக்கானுங்கடா. இல்லை, ஒரு நல்ல விஷயம்னா இந்த இடத்துல என்னோட கேம்ப் ஒன்று இருக்குது. ஏய், என்னமோ பண்ணுறாங்க சிவன்.
எல்லாரையும் நம்ம மேலே ஆகர் பண்ணி விட்றானோ? மயங்கிட்டான். சரி ரைட் ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னு வச்சுங்களேன், வீட்டுக்கு போயிட்டு கீபிள் மட்டும் எடுத்துகிட்டு வரும். ரேஜ் தானே, இதோ வித்தியாசமாக இருக்கு, எல்லாம் பிடிப்போம். பீட்டா ரேஜ். இது பீட்டா காஸ்மிக் ஸ்டார் ஃபயரு, நாக் பேக்கு. என்ன ஆஸ்ட்ரல் அது உடம்பு விட்டு தனியாக பிரிஞ்சு போகுது. பிரானா வந்து பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் சரி. பிரச்சனை பண்ணுமோ? டப்புன்னு சாப்பிட்றா. பீட்டா ரேஜ் தானே கொடுத்தேன், வேற ஏதாவது ரேஜ் கொடுத்தேன். எவனா இருக்கிறேன்டா. ஐயோ பாம்பு குத்திடுச்சு. ஐயோ டார்பர் ஏறுதே. டெம்பரிஸ் ஒத்துக்கிட்டேன். ஒரு கொத்து தாங்க கொத்துச்சு, சர்ன்னு எனக்கு டார்பர் ஏறிடுச்சு. ஓகே, டார்பர் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. இவியில் அவனுக்கு கரெக்டாக கொடுத்தனா என்னன்னே தெரில. ஓகே, டைம் ஆயிட்டாங்க. சிவனும் வாடா என்னை காப்பாத்துறா, வந்து செத்துறாதரா. பறக்கிறாங்க மீன், பறக்கிற மீன். சீக்கிரம்டா எழுந்துடுறா. கடைசி பொட்டு இருக்கிற வரைக்கும் எழுந்திருக்க மாட்டேங்கிறான். இவன் வேற மாற்றா. ஐயோ மாட்ட மாட்டேங்கிறானே. இங்கே எவன பண்ணுறான், பிரச்சனை பண்ணுறான். அட்டே என்னடா இது, என்ன இடம், கர்மமான இடங்க இது. எங்கே என்ன அடிக்கிறானே தெரிய மாட்டேங்குது. ஓ முதலையா செத்து போச்சா? வாங்கி போ. இது நார்மல் தான். இது என்னது? இது நைட் மேரு. இது வீணா போனது எப்படி இப்போ கீழே இறக்கிறதுனே தெரில. இந்த ரைனக்ரோன் தான் பிடிச்சிருமா? ஆஸ்ட்ரியல் ரைனக்ரோன் தான் நல்ல இதுதான் பவர் இதுக்கு. ஸோ ஆல்ஃபாவில் எத்ரியல். ஓகே, பேசாமல் எல்லாம் கிபிள் எடுத்துகிட்டு வந்துடலாம் நினைக்கிறேன். சும்மா வீட்டுக்கு போயிட்டு வந்து கடுப்பாக இருக்குது. ஐயோ வெய்சிலிக் பார்க்க செஞ்சுட்டான். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு போயிட்டே வருவோம். வவால் தான் இப்போதைக்கு உயிரோடு இருக்குமான்னு தெரியல. கிபிள் மொத்தத்தையும் தீன் போயிட வேண்டியதான். நான் வந்து பொறுமையாக செஞ்சுக்கலான்னு பார்த்தேன். என்ன கொலாசஸ் பைஸில் இருக்கா? அது இவ்வளோ பெருசாக இருக்குது. பயங்கர்றா. என்னடா மயங்க மாட்டேங்கிற? என்ன மயங்க மாட்டேங்குது இந்த போட்டுக்கலாம் பாருங்க. பாம்பு வருது. அடாடே பாம்பு, இது வேறையா? பாம்புக்கெல்லாம் ஏற வச்சுதான். என்னடா இது? செத்துப்போ. இது எங்க எவ்வளோ பெருசாக இருக்கு இது? என்ன கேட்டுச்சு? பீட்டா எலமெண்டல் கிபிளா விண்டு. ஓகே, பாம்பு எனக்கு தேவைப்படாது. பீட்டா ரிசோர்ஸ் கிபிள் ஸ்டோனு பிடிச்சி வச்சுப்போம். பீட்டா ரிசோர்ஸு. நெக்ஸ்ட் அந்த இடத்துல அந்த ரைனோக்ரோன் தான், அதையும் போயிட்டு பிடிக்கணும். ஆல்ஃபா நினைக்கிறேன். ஆல்ஃபாவில் என்னவா வந்தான்னு தெரில. இந்த பேரியனிக்ஸ் வந்து அட்டாகாசம் பண்ணுமோ நான் தெரியல. இவனுக்கு சாடல் பண்ணுமா? வச்சிரும். ஏடாடா இப்போதான் இதெல்லாம் அன்லாக் ஆகணுமா? வச்சு
போச்சு 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 போயிட்டான். எது போச்சா உயிரோட இருக்கானு தெரியலையே. கை நோக்கு நந்தா உயிரோட இருக்கியா? செத்து போச்சு கேஸ். இப்போதான் பிடிச்சேன், செத்து போச்சு. சரி விடுங்க பார்த்துக்கலாம். ஓகே பாம்பு டைம் ஆயிட்டான். என்னது இது? ஸ்டோனா? இவ்வளோ ஸ்பீடாக ஸ்டோன் கலெக்ட் பண்ணியிருக்கான். 10,000 ஸ்டோனு காணாம போயிடுச்சு. ஓடு. இது என்னன்னு தெரியலையா? என்னது இது? சம்மனர் ஓவர்லாடா. என் பவர் எனக்கே பிரச்சனை பண்ணுது. எங்கடா எவனாச்சும் வரட்டும்டா. ஓட்டு பொழந்து எடுத்துறேன். எய்மிங் எஃபிஷியன்சி சுத்தமாக போயிடுச்சு. பேசிலிக்கு எவ்வளோ பெருசாக இருக்கான் பாருங்களேன். ட்ராகன் மாதிரி இருக்காங்க பார்க்குறதுக்கு. சரி ஓகே இவன் டைம் ஆகட்டும். சாம்பிளில் பல சம்பவங்கள் நடந்துருச்சு. மீனுக்கு மீன் ஒன்று பிடிச்சோம்ல. ஸோ இதோட பவரை செக் பண்ணி பார்க்கணும். ஐயா செத்து போடா. மீன் நில்றாடை நில்றாடை. ஏங்க மீனில் ஏற முடியல. சரிங்க இந்த இடம் வேணாம். ஸ்வாம்பு கொஞ்சம் ஏடா கூடமா இருக்குது. இந்த இடத்த விட்டு போயிடுறான். பேஸ்லிக்குன்னு டைம் ஆகிட்டான். பேஸ்லிக் எடுத்துக்கலாம். ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து செக் பண்ணி பார்க்கலாம். மீன் ஐயோ ஏதோ தீன் போயிட்டான். போ தீன் போயிட்டான். எங்கடா போச்சு போ? ஐயோ போ தீன் போயிட்டாங்க. நேற்று 700 டேமேஜ் உள்ள போ காணாமல் போச்சு. இப்போ 600 டேமேஜ் உள்ள போ காணாமல் போயிடுச்சு. அச்சோ போச்சு. சரி விடுங்க பார்த்துக்கலாம். மறுபடியும் செய்யணும் உட்காந்திங்கன்னு. இவன் யார் இவன்? அன்கண்ட்ரோலபிள். ஏய் வீணா போனவன் எல்லாரும் கூட சண்டை எடுக்கிறான். ரேடியேஷன் மாதிரி இருக்கானுங்க. இந்த மீன் எல்லாரும் கூட சண்டை எடுக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அன்கண்ட்ரோலபிள்னா சேடல் போட்டு இதை பறக்கவும் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அப்புறம் எதுக்குடா இது? முட்டை மாதிரி ஏதோ ஒன்று போட்டானே. என்னது இது? பீட்டா ரேஜ் எக்கு. ஓகே எடுத்து வச்சுக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பிடிச்சும் பிரோஜனம் இல்லாமல் தான் இருக்குது. அதை வச்சு பறக்கவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. சரி கேஸ் நம்ம அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ இதுவே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி கேஸ் நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.